ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லோரும் பீச்சுக்கு வந்துட்டோம். பனியூர் பீச்சா இதுக்கு பேர். நாங்கள் வர வழியில் நல்லா குட்டி தூக்கம் போட்டு இது எனக்கு புதுசாக இருக்குது இந்த இடம். இங்கே பாருங்கள் எல்லாம் புதுசாக இருக்குது. எனக்கு இந்த இடம் வந்து இந்த இடத்துக்கு நான் வந்ததே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இருக்கிறேன். அங்கே உள்ள போய் பார்க்கலாம். என்ன வெயில் கொளுத்து கொளுத்து கொளுத்தி போடுறாங்கப்பா. பாருங்க நல்லா பீச் அது வந்துச்சு. வந்துட்டோம். அப்படியே பக்கத்துக்கு நம்ம கோவளம் பீச் மாதிரி தான் இருக்கு. தங்கனுக்கு இந்த இதில் எப்படி நீ நம்ம சிப்பி பிடிக்க போகிறதுன்னு தெரியல. அடடா அலைங்களோட சத்தம் கேட்குதுன்னு தோணுது உங்களுக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என் தம்பி போன உடனே ஒரு உயிரோட ஒரு நண்டு கொண்டு வந்துட்டான். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, அசைது பாருங்க, உயிரோட தான் இருக்கு. கொடுங்க பைக்கில் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பம்பர் ஃபிஷ் வந்து இறந்து கிடக்குது. பாருங்களேன், பம்பர் ஃபிஷ் இறந்து கிடக்குது. பாவம், எத்தனை இறந்து கிடக்குது பாருங்க. அது ஒன்று இறந்து கிடக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மண்ணுக்கு கீழே பாருங்க நண்டு இருக்கு பாருங்க. போகிறேன். உள்ளே போயிடுச்சு. அலை அடிக்கும்போது அப்படியே அந்த எல்லாம் சிப்பிங்கில் ஏஞ்சி வருது பாருங்களேன். அட இங்கே தாராளமாக நிறைய இருக்குது. ஒரு ஜல்லடை கம்பி இருந்தால் போதும், அப்படியே அள்ளிக்கிட்டு வந்துடலாம். கண்டிப்பா யார் 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 பீச் வந்து கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். இன்னொரு எலி பூச்சி. தம்பி ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறான் போல இருக்கு. காட்டு காட்டுன்னு சொல்கிறேன்ல நான். பாருங்க, காலாலே தோண்டி இவ்வளோ எடுத்துட்டேன் நான். ஆனால் இங்கே நிறைய இருக்கு. இதெல்லாம் விற்பீங்களா? ஆ, ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குன்னா உங்களை இழுத்துட்டு உள்ள ஓடிடும். என் தம்பி ஒரு எலி பூச்சி பிடிச்சிட்டான்ப்பா. ஒரு எலி பூச்சி பிடிச்சிட்டு வந்துட்டான்ப்பா. எவ்வளோ மஞ்சள் கலரில் ஜிங்கிச்சான். இப்போ வந்து எங்கள் அப்பா இப்போ ருசி பார்க்க போகிறாரு. அம்மாவே பச்சையா ருசி பார்க்கும்போது அப்பா பார்க்க மாட்டாரா? ஆ, இது ரொம்ப மஞ்சள் கலரா? சாப்பிடக்கூடாதா? ஆ, எங்கள் அப்பா யோசிச்சு நிற்கிறாரு. இப்போ பாருங்க, அப்பா எலி போய் சாப்பிட்றாரு பச்சையாவே. எப்படி இருக்கு? அது இருக்கு பாரு ரெண்டு. இன்னொன்னு தம்பி எலி பூச்சி கொண்டு வந்துட்டான். எங்கள் அப்பா பச்சையாக சாப்பிட்டாரு. என் கையில் எல்லாம் பையும் கொடுத்துட்டாங்க, அதனால நான் தோண்ட முடியல. இங்கே பாரு, போடுறா. டே பசுபதி, நாட்டாம மாற்றி சொல்கிறா. இந்தா வா, வேற இடம் போகலாம். வா அவ்வளோப்பா, தூவி தரலப்பா. சரி, நான் சிப்பிலாம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
பாருங்க குட்டி பையன் கொண்டு வந்து போட்டுட்டு போகிறான். அக்கா கை காட்டுங்கக்கா. அண்ணா அவங்க நீங்கள் பிடிச்சி வச்சுக்கிறீங்களா அது மடிவை காட்டுங்க. எவ்வளோ இருக்கு காட்டுங்க. இதில் எலி பூச்சி கிடைக்காதா இங்கே? ஆ எப்பா என்ன யோசிச்சுட்டு நிற்கிற? எங்கள் அப்பா இடம் பார்த்துட்டு இருக்கிறாரு போல இருக்கு. செம்ம ஜாலியாக இருக்குது இந்த வெயில் டைமில் இந்த மாதிரி பீச்சில் வந்து நிற்கும். ஆனால் என்ன வரும்போது ரொம்ப அழைஞ்சிட்டோம். பாருங்க இடம் மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாரும். ஃபேஸ் காட்ட மாட்டேன்னு சொன்ன அந்த அக்கா கூட இப்போது ஃபேஸ் கிளியராக தெரியுது. எங்கள் அப்பா யோசிச்சு நிற்கிறேன். இவ குட்டி பையன் மேலே போட்டுட்டு போகிற பாருங்களேன். மாதிரி குறியா கதைக்கு சாலப்போ நான் காலையே தோண்டி விட்டு எடுத்துட்டேன். அண்ணா இந்த சிப்பி எவ்வளோ நல்லது உடம்புக்குன்னு சொல்லுங்க. ஆ பாண்டியோ 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 இங்கே பாருங்க நான் காலையை தோண்டி எடுத்துட்டேன். ஓய்வு அடி படியோ அவள் எத்தனை எடுத்தேன் நான்? மேலே பச்சை பசேல்ல இருக்குன்னு வேர்லாம் வந்து பார்த்தீங்களா? இங்கேருந்து உக்காந்து நல்லா அழகஜோன்னு அங்கே பார்க்கலாம். ஆமே அடேடா வந்ததுலேருந்தே நின்று கால்லாம் வலிக்குது, முடியல. காலில் செருப்பு வேற போட்டுட்டு வரல. மழை டைமில் வந்ததுனால அலைங்க ரொம்ப பெருசாக இருக்கும். வந்து இந்த சின்ன குட்டி பையன் வேற இருக்கிறாங்க. வந்தெல்லாம் ரொம்ப துருன்னு பண்ணிகிட்டே இருக்கிறான். வாங்கலாம் பாருங்க அப்படியே எப்படி துருன்னு பண்ணிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க. அவன் அம்மா அப்பா வேலையே பார்க்க மாட்டேங்கிறாங்க. பாருங்களாங்க ஜாலியாக குளிச்சுட்டு நல்லா பிடிச்சிட்டு ஜாலியாக இருக்கிறாங்க. நான் மட்டும் பாருங்களேன் என் கையில் இதுவையும் பேக்கையும் கொடுத்து இங்கே உட்கார வச்சுட்டாங்க. என்னால் நிம்மதியாக ஒன்று கூட பண்ண முடியல. எனக்கு ரொம்ப சோகமாக இருக்குது. பாருங்களேன் எல்லோரும் ஜாலியாக தண்ணியில் விளையாடிக்கிட்டு எல்லோரும் பிடிக்கிறாங்க. எனக்கும் ஆசையாக இருக்குது. ஆனால் என் பேக்கையும் என் ஃபோனையும் பிடிக்கிறதுக்கு தான் யாரும் இல்லை. அவங்க ஃபோனுக்கு தான் நான் பிடிக்கிறதுக்கு வந்துக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் மட்டும் நான் ஜாலியாக விளையாடுவேன். நீங்களும் விளையாடுறீங்களா? இந்த மாதிரி பீச்சுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் ஷேர் எல்லோரும் பண்ணுங்கள். உங்களுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ஓகே பாய். அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் இருக்குது வீடியோஸு பாருங்கள் மறக்காமல். ஆண்டியா என் தம்பி இதுவே ரொம்ப கருத்து அழகு இல்லை, இன்னும் கருத்து அழகாயிட்டானே. அக்கா ஃபேஸ் பார்த்தாச்சே, அக்கா ஃபேஸ் பார்த்தாச்சு, அக்காவோட ஃபேஸ் பார்த்தாச்சே. இந்த சின்ன மூஞ்சிக்கு ஃபேஸை மறைக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டீங்க. பிடிச்சிட்டேன் பார்த்தீங்களா? அந்த அக்கா சிப்பியும் பிடிச்சிட்டாங்க. அக்கா இங்கே ஒரு சிப்பி இருக்கு. அடேங்கப்பா அக்கா இதோ இருக்கு பாருங்க. அக்கா எலிப்பூச்சி. ஐயோ எலிப்பூச்சி போ. எல்லாரும் பீச்சுக்கு வந்து ஜாலியாக எல்லாரும் பண்ணிட்டு விளையாடிட்டு போகிறோம். இங்கே பாருங்க 2 பேர் தூக்குற அளவுக்கு அவ்வளோ வெயிட் இருக்குது.
நாங்கள் எல்லோரும் வந்தோம், பீச்சுக்கு ஜாலியாக விளையாடணுமே, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இனிமேல் நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.